ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். என்ன ப்ரோ அணி குருஜின்னு சொல்கிறேன், கீழே அணி 2.1 இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இப்போயே டவுட் ஆயிருந்திருக்கும். ஸோ இது நம்மளுடைய செகண்ட் சேனல் நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காண்டினா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனல் அதான் அணி குருஜி வந்து ஒரு சில ப்ராப்ளங்களால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து நிற்கிது. ஸோ 1 வீக்கு வந்து அதில் எதுவுமே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப்காரன் வந்து பார்த்திங்கன்னா போடுறதையே சேர்த்து அடித்து பற்றி விட்டான். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டானுங்க. ஸோ January 14th தான் நம்மளால் வீடியோ போட முடியும். ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ அந்த என்னோட மிஸ்டேக்குங்கிறத ஒத்துக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்தானுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியே January 14th வீடியோ போகலாம். ஸோ ஆனால் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குது, நம்ம நருட்டோ ஷிப்புடன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எதுலையா நம்ம சொல்லணும், அது எதுலையா நமக்கு சொல்லணுமேன்றதுக்காண்டி தான் ஸோ இந்த சேனல் வந்து ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது போக நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் வந்து ஸோ நியூ சேனல் ஆரம்பிக்கிறது நல்லது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியூவாக ஒரு சேனல்லையும் ஒன்று ஆரம்பித்து வைப்போமே, என்ன காசாக பணமாக ஆரம்பித்து வைக்கிறது என்ன ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆரம்பித்து வச்சிருக்கேன். ஸோ நீ இப்போ டேரெக்டாக கண்டென்ட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வந்திருக்கும். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். ஸோ நருட்டோ ஷிப்புடனுடைய 361வது எபிசோட்லேருந்து இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய துக்கம் செயல் தான். ஆனால் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுவானுங்க நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 3 எபிசோடு ஏர் பண்ணியிருந்திருப்பானுங்க. அப்போயே வந்து ஏதோ ஒரு சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அதே மாதிரியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இவங்க வந்து ஈவன் நம்பர் வாய்ஸில் தான் ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஸோ இவங்களுக்கு வந்து அந்த 360ஓட கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காண்டி நேற்று 3 எபிசோட் போட்டிருக்கானுங்க. ஸோ இவங்களுக்கு ஆட் நம்பரில் போடுறது இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஈவன் நம்பரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி 360ஓட முடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதாவது 221வது எபிசோட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. 360 வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேட்ச். ஸோ அந்த பேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நாள் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருந்தானுங்க. ஆனால் போன தடவை மடராவோட என்ட்ரிக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இந்த பேட்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டது, ஏன்டா மடராவை ஸ்டாப் பண்ணீங்க, மடரை வச்சு வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயே அப்போவே இங்கே அஃபிஷியலாக கொஞ்ச நாள்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நாங்கள் ரிட்டனில் வருவோம், பிராண்ட் நியூ எபிசோட் கொண்டு வருவோம், ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் ஒரு 1 மந்த்தில் நம்மளுக்கு வந்து நருட்டோ ஷிப்புடன் மறுபடியும் ஏர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதோட நல்ல ஒரு பீக்கில் தான் போய்கிட்டு இருந்துச்சு நருட்டோடைய அடுத்த ஃபார்மு, அப்புறம் நம்மளுடைய மாடராவோட என்ட்ரி, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒபிட்டோடைய ஃபேஸ் ரிவீலு, ஸோ இப்படின்னு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சம் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ்ட்டோட வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து அது பிடிச்சிருந்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் நருட்டோ ஷிப்புடனில் அந்த மாதிரி பாஸ்ட் ரிவீல் பண்ணுறது தான் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அது நான் பார்க்குறது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கையிலேயே ஸோ நேற்று வந்து ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஸோ நியூ எபிசோடு எப்போ ப்ரோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா எப்போ வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க அஃபிஷியல்ஸாக நம்மளுக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷனும் நம்ம சைடு அவங்க சைட்லேருந்து கொடுக்கவே இல்லை. ஸோ மேபி நம்மளுக்கு சம்மரில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயும் போல தான், இது ஒரு சாதாரண ஒரு கெஸ்ஸு தான். ஸோ சோனியாக்காரன் நினச்சா தான் உண்டு. ஸோ சம்மரில் வரதுனா ஏன்னா நிறைய பேருக்கு 1 மந்த் ஹாலிடேஸ் இருக்கும், அவங்களோட டிஆர்பி எகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லி முடிச்சுட்டு அடுத்து 10th போய்கிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்து பப்ளிக் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஸ்டடீஸை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இதில் வந்து அவங்களுக்கு டிஆர்பி எகிருமானா ஸோ அவங்களுக்கு எகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருப்பானுங்க. சம்மர் ஹாலிடேஸில் அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கப்பா. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வேறு ஏதாவது அனிமே போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஜுஜுட்சு கைசன் கொண்டு வரதா சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஜுஜுட்சு கைசன் மஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். அதே 9 PM தான் ஆரம்பிக்க போகிறானுங்க. அடுத்து ஸோ கேர்ள்ஸ் இந்த ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு அனிமே வந்து 10:30 வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க பாருங்கள், அது கிரன்ச்ரோல் பிளாக்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்க அனிமே. ஸோ அதை கொண்டு வந்து மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர் வரப்போகுது, அதாவது சோனியாவில் போட போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ அது உண்மை என்னன்னு தெரியல, அதுவும் ஒரு கெஸ்ஸு தான். ஏன்னா நீங்கள் சோனியாவோடைய இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் அனிமே ட்ரைப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதில் ஃபாலோவிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாக் லவர் இருக்கும். பிளாக் லவர் நம்ம சோனியாக்காரன் தான் போட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ அனிமே பூத்துன்ற ஒரு சேனலில். ஸோ அதனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா. அடுத்து ஜுஜுட்சு கைசன் ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஜுஜுட்சு கைசன் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் அவங்கள்ட்ட ஜுஜுட்சு கைசன் ஒரு இதுவுமே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை போடுறதுக்குன்னு அவங்க ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்து டாக்டர் ஸ்டோனையுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ அதுவும் டாக்டர் ஸ்டோன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஜேஜேகே. ஸோ நம்மளுடைய சோனியாக்கிட்டேயுமே ஒரு டப் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்டோனையுமே ஃபாலோ பண்ணி வச்சுருந்தானுங்க. ஆனால்
இப்போ சம்மந்தமே இல்லாமல் டீமன் ஸ்லேயருமே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ நியூவாக ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுக்கான ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே சொல்லப்பட்டது, மேபி சோனியாவில் வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஸோ அது இப்போ நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது போடாமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ டீமன் ஸ்லேயர் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரிலீஸ் ஆகுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டீமன் ஸ்லேயரில் வந்து நிறையவே ஸோ வைலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வெட்டுறது, தலையை துண்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை போய் ஒரு டிவி சேனலில் போடுவாங்க, அதுவும் கிட்ஸ் பார்க்குற சேனலில் போடுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்மளுடைய சோனியா இதையும் பாசிபிள் பண்ணிட்டு கொண்டு வந்தானுங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ டீமன் ஸ்லேயர் வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி தமிழ் டப்பிங்கே இருக்குது, நமக்கு ரன்ஸ்ரோல்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் நம்மளோட அனிமே டைம்ஸ்ட சீசன் இன்னும் டப் இருக்குது. ஸோ இப்படின்னு இருக்கும்போது இவங்க கொண்டு வந்து ஒரு பிரச்சனை இல்லை தான். இருந்தாலும் நிறைய பேர் அந்த அனிமே பார்க்காம இருக்கீங்க. அது இன்ன வரைக்கும் ஒரு அண்டர்ரேட்டட் அனிமையாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகாமல். ஸோ அதனால் அதையுமே பாருங்கள். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அதோட மூவி, இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இனிமேலேருந்து கொஞ்சம் நீங்கள் கேட்சப் பண்ணி டீமன் ஸ்லேயர்னு கொஞ்சம் கேட்சப் பண்ணி பாருங்களேன். அதுவே நல்ல பெட்டரான ஒரு மூவி தான். ஸோ 13+ இருக்கவங்களே பார்க்கலாம் அந்த அனிமே. ஸோ அதுவும் நல்ல மூவி தான். ஸோ எனிவே நம்மளுக்கு நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நருட்டோ ஷிப்புடன் தொடர்ச்சி அவங்களும் போட மாட்டானுங்க. எப்போவுமே கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது அவங்க எப்போவுமே இதுதான். ஸோ அதே மாதிரி இந்த டைமில் ஒரு பிரேக் எடுத்திருக்கானுங்க. ஸோ இதில் நீங்கள் கொந்தளிக்கணும் அப்படிங்கிற விஷயமே ஒன்றுமே கிடையாது. ஸோ பி பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேனப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒன் பீஸ் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நியூ எபிசோட் போட போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட மெயின் சேனலில் அனி குருஜி அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆர்க் வரப்போகுதுன்றதை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ சூப்பரான ஆர்க் தான் வரப்போகுது. ஆனால் சீசன் 2வும் கிடையாது, நம்மளுடைய வான ஆர்க்கும் வராது. ஸோ நியூ ஒரு ஆர்க்கு வந்து புதுசாக டப்பிங் பண்ண போகிறானுங்க. நியூ ஆர்டிஸ்ட்லாம் போட்டு ட்ரப் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது என்ன ஆர்க் கொண்டு வர போகிறானுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸோ அனி குருஜி சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நியூ வீடியோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கும். ஸோ அதை பாருங்கள், என்ன ஆர்க் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இத்துடன் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.